இந்த ஆடியோ வந்து நாய்ஸியானது. எங்கள் மம்மி எஃப்எம் ரேடியோவில் கேட்டுட்டு இருக்கும்போது எடுத்தது. ஏன்னா அவங்க ஃப்ரீக்வன்சி கரெக்டாக டியூன் பண்ணல. வாங்க நம்ம இந்த நாய்ஸ் எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக நம்ம இந்த நாய்ஸி ஆடியோவை பைத்தான் ப்ரோக்ராமில் போட்டு எப்படி உங்களுக்கு நாய்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு கிராஃபில் நல்ல ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் இந்த பிகினிங்கில் எப்படி இருக்குது பாருங்கள். ஆடியோ இருந்திருக்கு, பட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கிட்ட இருக்கங்காட்டி அந்த நாய்ஸி சிக்னல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இதே எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள், அந்த நாய்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த பின்னாடி அந்த வாய்ஸ் கிளியராக பாடிட்டு இருக்கிறதும் இருக்குது. பட் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் லாஸ்ட் எண்டாக. இப்போ இங்கே நான் C++ ப்ரோக்ராமிங் கோடை ரன் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நான் இந்த கோடை நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் ESP32ல் ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். இப்போ பார்ப்போம் இதில் எப்படி அது ஃபில்டர் பண்ணி கொடுக்குது, இந்த ப்ராசஸ் இன்டர்னலாக எப்படி இந்த கோடு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குதுன்னு பார்ப்போம். மெயினாக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்த நாச் ஃபில்டர் இந்த 9th லைனில் இருக்குது பாருங்கள். இதில் இன்புட்டை எடுத்து அந்த ஃபார்மை இது பண்ணி எல்லா ஃப்ரீக்வன்சி ரேட்டு குவாலிட்டி நம்ம இந்த நாய்ஸ் இதில் எப்படி இருக்குதுன்னு அதை இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் அது மெயினு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் டைமு லைக் போட்டுட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போது நம்ம டிவைஸ்லேருந்து மானிட்டர் பண்ணுவோம், நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 இது காட்டுதா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதா அந்த ஃப்ரீக்வன்சி, செகண்ட் இருக்கிறது நம்மளோட அப்ளையோட அன்ஃபில்டர் ஆடியோ, இப்போது தேர்ட் இருக்கிறது தான் கிளியர் ஆடியோ நம்ம ஃபில்டர் பண்ணது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்கள். For more real hardware and software interaction projects, please do like my page, share it with your friends, and I will try to make it interesting projects and show it to you in this page.